صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாதிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நஹ்வுல் வாதிஹுடைய முதலாவது பகுதி இதோட முடிவடைகிறது. இப்ப கடைசியா சில உதாரணங்கள் போடுறாங்க பாருங்க. இதுல கோடிட்ட இடத்தை நாம என்ன செய்யணும், நிரப்ப வேண்டும். பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுஹிப்பு யுஹிப்புன் நாசு யுஹிப்புன் நாசு காலியிடம். அல் ஆதில யுஹிப்புனா என்ன அர்த்தம்? பிரியப்படுவான். அஹப்ப யுஹிப்பு, அஹப்பனா பிரியப்பட்டான், யுஹிப்பு அப்படின்னா பிரியப்படுவான், நாஸ் அப்படின்னா மக்கள், மக்கள் பிரியப்படுவார்கள். அல் ஆதில நீதமான அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க என்ன போடலாம்? அல் இமாம. இமாம் அப்படின்னா தலைவர், அரசர், என்ன வச்சுக்கலாம். அப்ப நீதமான அரசரை மக்கள் பிரியப்படுவார்கள். பாருங்க, யுஹிப்புங்கிறது ஃபிஅலு. ஃபிஅலு. பிரியப்படக்கூடியவர்கள் யாரு? அவங்க ஃபாயிலு. யாரு பிரியப்படப்படுகிறார் அப்படின்னா அல் இமாமுல் ஆதில். இது மஃபூலு. மஃபூலு மௌசூஃபு அல் ஆதில சிஃபத். ஆனா அந்த இமாம் நம்ம வர்ணிக்கிறோம். அவர் அநியாயக்கார அரசன் அல்ல, நீதமான அரசர். அதான் யுஹிப்புன் நாசு மக்கள் பிரியப்படுவார்கள். அல் இமாமல் ஆதில நீதமான அரசரை பிரியப்படுவார்கள். நீதமாக நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவரை, அரசரை அல்லாஹ்வே என்ன செய்யறான்? பிரியப்படுகின்றான். அப்ப யுஹிப்பு ஃபஅலு, அன்னாசு ஃபாயிலு, அல் இமாம மஃபூலு மௌசூஃபு, அல் ஆதில சிஃபத். இங்க பாருங்க, இமாம்ங்கிறது ஒருமை, ஆதில்ங்கிறது ஒருமை. ஆண்பால் ஆண்பால். அலிஃப்லாம் மாரிஃபா, அலிஃப்லாம் மாரிஃபா. நசபு செய்யப்பட்டிருக்குது. இங்கே என்ன செய்யப்பட்டிருக்குது? நசபு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த உதாரணம் பாருங்க. இங்க பாருங்க, காலியிடம். அல் கசீரு கசீரு. யதுர்ரு அல் மிஅதத்த. அல் மிஅதத்த. கசீர்னா என்ன அர்த்தம்? அதிகம் அர்த்தம். யதுர்ருனா என்ன அர்த்தம்? கெடுதி செய்யும், தீங்கு இழைக்கும். மிஅதத் அப்படின்னா வயிறு, வயிற்றுக்கு அதிகமாகிறது, கெடுதியை தரும். என்ன அதிகம் அப்படின்னா இங்க அல் அக்குலு. அல் அக்குலில் கசீரு அதிகமாக சாப்பிடுவது. பசிக்கு சாப்பிட வேண்டியதுதான், ருசியா இருக்குங்கிறதுக்காண்டி போட்டு திணி நம்ம திணிக்க கூடாது. அப்ப அதிகமாக சாப்பிடுவதாகிறது யதுர்ரு, அது கெடுதி செய்யும். அல் மிஅதத்த வயிற்றுக்கு கெடுதி செய்யும். மருத்துவர்கள்ட்ட நம்ம போனோம் அப்படின்னா முதல்ல அவங்க சொல்லக்கூடிய உபதேசம் என்ன அப்படின்னா சாப்பாட்டை குறைங்கன்னு தான் சொல்லுவாங்க. பாருங்க, அல் அக்குலு உபுதுதான் மௌசூஃப், கசீர் சிஃபத். ஏன்னா அந்த சாப்பாட்டை நம்ம வர்ணிக்கிறோம். அதிகம் சாப்பிடுவதாகிறது. அதிகம் என்பதை கொண்டு அல் அக்குலு என்பதை நாம் வர்ணிக்கின்றோம். அப்ப அதிகம் சாப்பிடுவதாகிறது. அது என்ன செய்யும்?
கெடுதி செய்யும். அப்ப ஃபிஅலு லமீரு ஃபாயில். இதனுடைய ஃபாயில் வந்து அதிகம் சாப்பிடுவது. சரி, இதுக்கு ஒரு மஃபூல் தேவை. இப்போ அது என்னது? மிஅதத். இதான் மஃபூல். அப்ப அதிகம் சாப்பிடுவதாகிறது வயிற்றுக்கு கெடுதியை செய்யும். இப்ப இல்லாவிட்டாலும் கூட வயது ஆக ஆக அதிகம் சாப்பிட்ட காரணத்தினால் வயிறு சம்பந்தமான நோய்கள் என்ன செய்யும்? ஏற்படும். அப்ப அல்லாக்குழு முபததா மௌசூஃபு கசீரு சிஃபத்து யதுர்ரு ஃபஅலமீர் ஃபாயிலு அல் மிஅதத்த மஃபூல். இப்ப பாருங்க, அல்லாக்குழு ஆண்பால் உரிமை, கசீர் ஆண்பால் உரிமை. இங்க அலிஃப்லாம் மாரிஃபா, அலிஃப்லாம் மாரிஃபா ரஃபல் செய்யப்பட்டிருக்குது. இங்க என்ன செய்யப்பட்டிருக்குது? ரஃபல் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க. தஹ்மீலு தஹ்மீலு ஷஜரத்து. தஹ்மீலு அஷ்ஷஜரத்து. அடுத்து பாருங்க, காலியிடம். நாலிஜத்தன். நாலிஜத்தன். நாலிஜத் அப்படின்னா பழுத்ததுன்னு அர்த்தம். தஹ்மீலுனா சுமக்கிறது, ஷஜரத்துனா மரம். மரம் ஆகிறது, சுமக்கிறது. நாலிஜத்தன் பழுத்த. அப்ப முன்னால என்னதான் வரும்? ஃபாக்கீகத்தன். ஃபாக்கீகத்தன். ஃபாக்கீகத் அப்படின்னா பழம். நாலிஜத்துனா என்ன அர்த்தம்? பழுத்தது. காயாக பறித்து நாம் பழுக்க வைப்பதை விட மரத்திலேயே ஒரு காய் பழுக்குதுன்னு வச்சுக்கிடுவோம், அது ருசியாக இருக்கும். அதான் தஹ்மீலு ஷஜரா, மரம் ஆகிறது, சுமக்கிறது. ஹமல யஹ்மீலு. ஹமலன சுமந்தான். சுமப்பது யாரு? ஷஜரத். அப்ப அது ஃபாயிலு, இது ஃபிஅலு. எதை சுமக்கிறது? ஃபாக்கிகத்தன், பழத்தை. அப்ப அது மஃபூலு. இந்த பழத்தை நம்ம வர்ணிக்கிறோம். காய்ந்த பழம் அல்ல, காயான பழம் அல்ல, பழுத்த பழம். அப்ப ஃபாக்கிகத்தன் மஃபூலு மௌசூஃப், நாலிஜத்தன் சிஃபத்து. மரம் பழுத்த பழத்தை சுமக்கிறது. தஹ்மீலுடைய மஃபூல் தான் ஃபாக்கிகத். ஃபாக்கிகத்துடைய சிஃபத் தான் நாலிஜத். இப்ப பாருங்க, ஃபாக்கிகத்தன் பெண்பால் ஒருமை, நாலிஜத்தன் பெண்பால் ஒருமை. இது நக்கிராவா இருக்கு, அலிஃப்லாம் இல்ல. நீ பாருங்க, நக்கிராவா இருக்கு. நசபு செய்யப்பட்டிருக்குது மஃபூல் அடிப்படையில. இங்கே என்ன செய்யப்பட்டிருக்குது? நசபு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப தஹ்மீலு ஷஜரா மரம் சுமக்கிறது, ஃபாக்கிகத்தன் நாலிஜத்தன் பழுத்த பழத்தை அது சுமக்கிறது. அடுத்த உதாரணம் பாருங்க. இத்தாவூசி. இத்தாவூசி காலியிடம். ஜமீலுன். தாவூஸ் அப்படின்னா மயில். மயில் இருக்குல்ல, மயில். லீக்கு வந்து இக்குன்னு அர்த்தம். ஜமீல்னா அழகானதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, லித்தாவூசி மயிலுக்கு இருக்கிறது அழகான. மயிலுக்கு என்ன இருக்கு? அழகா தோகை இருக்கும். அப்ப தோகை என்பதற்கு ரீஷுன். ரீஷுன், ரீஷுன் அப்படின்னா தோகை. மயில் தோகைன்னு சொல்றேன்ல, ஆண் மயிலுக்கு தோகை உண்டு. அப்ப லித்தாவூசி இது பாருங்க, மயிலுக்கு இருக்கிறது. செய்தியை முடிச்சாச்சு. முதல்ல செய்தியை ஆரம்பிக்கணும், அப்புறமா தான் செய்தியை முடிக்கணும். இங்க பாருங்க, எடுத்த உடனே லித்தாவூசி மயிலுக்கு இருக்கிறது. இந்த லீக்கு வந்து இக்குன்னு அர்த்தம்.
அப்ப லீ ஜாரு தாவூசி மஜ்ரூரு, இந்த ஜார மஜ்ரூர் சேர்ந்து ஹபருன் முகத்தமுன். இது பின்னால்தான் வரணும். முதல்ல செய்தி ஆரம்பிப்போம். அழகான தோகையாகிறது, மயிலுக்கு இருக்கிறது அப்படின்னா அது முறையாக சொல்வது. இங்க எப்படி சொல்றான்? மயிலுக்கு இருக்கிறது. அப்ப செய்தியை முன்கூட்டியே முடிச்சுட்டோம். பின்னால வரக்கூடிய ஹபரு முன்னால வந்ததுனால அது பேர் முகத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எது இருக்கிறது? இப்பதான் செய்தி ஆரம்பிக்க போறோம். ரீஷுன் முபுதா, அது முஅக்கர். முஅக்கர்னா பிற்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த முபுதா இங்க வந்திருக்கணும், இந்த கபர் இங்க வந்திருக்கணும். பின்னால வர வேண்டியது முன்னால போனதுனால அதுக்கு பேரு முகத்தம். முன்னால வர வேண்டியது பின்னால வந்ததுனால அதுக்கு பேரு முஅக்கர், பிற்படுத்தப்பட்டது. அப்ப முபுதா முஅக்கரு மௌசூஃப். ஏன்னா அந்த ரெக்கையை ஜமீ என்பதை கொண்டு நம்ம வர்ணிக்கிறோம். ரெக்கை இருக்கிறதுன்னு சொல்லல, தோகை இருக்கிறதுன்னு சொல்லல, அழகான தோகை, அந்த தோகையை நம்ம வர்ணிக்கிறோம். அப்ப மௌசூஃபு இது பேரு சிஃபத். அப்ப லீ ஜாரு தாவூசி மஜ்ரூரு ஹபர் முகத்தம் ரீசுன் முபதா முஅக்கர் மௌசூஃபு ஜமீலுன் சிஃபத்து. பாருங்க, ரீசுன் ஆண்பால் ஒருமை, ஜமீலுன் ஆண்பால் ஒருமை. ரஃபல் செய்யப்பட்டிருக்குது, ரஃபல் செய்யப்பட்டிருக்குது. நக்கிராவா இருக்கு, நக்கிராவா இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள்ல மௌசூஃப் சிஃபத்து ஒன்றுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடத்தை என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை பாருங்க. இங்க பாருங்க, ஃபிஸ்ஸமாயி, ஃபிஸ்ஸமாயி காலியிடம், லாமி அத்துன். ஃபிஸ்ஸமாயினா என்ன அர்த்தம்? சமான வானம். ஃபீனா என்ன அர்த்தம்? ஈவுடைய அர்த்தம் வரும். அப்ப ஃபிஸ்ஸமாயி வானத்தில் இருக்கிறது. இது செய்தி ஆரம்பிக்கிற முன்னாடி செய்தியை நம்ம முடிச்சிட்டோம். ஃபிஸ்ஸமாயினா என்ன அர்த்தம்? வானத்தில் இருக்கிறது. லாமி அத்துன் ஒளிரக்கூடிய, ஒளி சிந்தக்கூடிய, வானத்துல ஒளி சிந்தக்கூடியது என்ன இருக்குது அப்படின்னா நஜ்முன். நஜ்முன், நஜ்முன்னா நட்சத்திரம். அப்ப ஃபிஸ்ஸமாயி வானத்தில் இருக்கிறது, ஒளி சிந்தக்கூடிய நட்சத்திரமாகிறது. விளக்குதா? இங்க பாருங்க, ஃபீ ஜாரு சமா மஜ்ரூரு, இந்த ரெண்டும் சேர்ந்து ஹபர் முகத்தம். ஹபர் முகத்தம், பின்னால வரக்கூடிய ஹபர் முன்னால போயிட்டு. நஜ்முன் முபுதா முஅக்கர். ஏன்னா அந்த முபுதா இங்க வந்திருக்கணும், இந்த ஹபர் இங்க வந்திருக்கணும். முஅக்கர் மௌசூஃப், அதை நம்ம வர்ணிக்கிறோம்ல. எதை கொண்டு வர்ணிக்கிறோம்? நட்சத்திரத்தை. லாமியத்துள் ஒளி சிந்தக்கூடிய. அப்ப இது சிஃபத். பாருங்க, ஃபிஸ்ஸமாயி வானத்திலே இருக்கிறது, நஜ்முன் லாமியத்துன் ஒளி சிந்தக்கூடிய நட்சத்திரம். ஃபீ ஜாரு சமாயி மஜ்ரூரு ஹபர் முகத்தம் நஜ்முன் முபதா முஅக்கர் மௌசூஃபு லாமியத்துன் சிஃபத். இந்த பாடத்தை நம்ம இதோட நிப்பாட்டுறோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் 2வது பாகம் ஆரம்பிக்கும். அதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய வாரங்கள்ல பார்ப்போம். அல்லாஹ் இலக்கணத்தில் நல்ல வளர்ச்சியை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد
اللهم صل على محمد